ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஜெயந்திபுரம் வீரகாளியம்மன் கோவில். பாப்பா வந்து காப்பு கட்டுறாங்க. அடுத்து ஒரு 1 வீக்கில் வந்து அம்மா ஊரில் வந்து திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பால்குடம் எடுக்க போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து தீச்சட்டி, பாப்பா வந்து பால்குடம். அதுக்காக இன்னைக்கு வந்து காப்பு கட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம். கோவிலுக்கு வந்தாச்சு. வந்து உள்ள போயிட்டு காப்பு கட்டிட்டு வரலாம். गाइस காப்பு கட்டியாச்சு. தண்ணிதாக இருக்குதா? गाइस எனக்கு வாழைப்பழம் தாங்கவா இருக்கு. வாழைப்பழம் தாங்கவா இருக்கு. வாழைப்பழம் தாங்கவா இருக்கு. வாழைப்பழம் தாங்கவா. வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழம் தாங்க மாட்டா. கோவில்ல காப்பு கட்டிட்டு 1 வாரம் விரதம் இருந்துட்டு இப்ப நாங்க வந்து எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து பால் குடம், எங்க அம்மா வந்து தீச்சட்டி. போற வழியில அப்படியே திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்க போய் ஒரு கடையில வந்து பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உங்க அப்பத்தா தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அங்க இருந்து ஊருக்கு அப்படியே கிளம்பியாச்சு. गाइस இப்ப வந்து தம்பி பேருக்கு ஓடி வரா. சரி போ ஏடி ஏடி வந்துட்டு இங்க பாருடா. 2 பேரும் ஒரே சைஸ்ல இருக்காங்கல்ல. ஹேர் கூட ஒரே மாதிரிமா இருக்கு. நீ என்னென்ன வீடியோ எடுத்து வச்சிருக்க பத்தியா? கடையில இருந்த டம்மி எல்லாம் எடுத்து வச்சிருக்க. உள்ள போயிட்டு என்னம்மா நீ என்னம்மா வாங்கிட்டு இருக்க? நீ தோடு கேட்டல, நான் தோடு வாங்கினேன், வளையல் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. இங்க தம்பி இந்த கலெக்ஷன்ஸ் தான் இல்ல கடையில. ஆமா, பழைய கலெக்ஷன்ஸா இருந்துச்சு. ட்ரெஸ் எடுத்துட்டு மிச்ச காசுக்கு வந்து வளையல் செயின் வாங்கணும். செயின்லாம் ரொம்ப பழசா இருந்துச்சுல, நல்லாவே இல்லைங்க. ஆமா, 1 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் சீக்கிரம் வரலாம். அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. இந்தா போவோம். சில்லறை இல்லைன்றாங்க, சில்லறை வாங்கிட்டு போவோம். சரி, வளையல் உனக்கு பாப்பாவுக்கும் சேர வேணாமா? வளையல் மட்டும் ரொம்ப கியூட்டா இருக்கு. மற்ற ட்ரெஸ்ஸும் மழை காலத்துல மாதிரி. ஆமா, ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருந்துச்சு கடையே. ஆமா, தோடெல்லாம் வாங்கி பார்த்தோம்னா நல்லாவே இந்த தோடு வச்சுருவாங்களா அப்படின்னா. இந்த டப்பா நீங்க பை வச்சிருக்கீங்களா, அதுல ஃபுல்லா இது அழகான தோடெல்லாம் இருந்துச்சு. அது சின்ன பிள்ளைங்க போடுற தோடு. அம்மாவுக்கு நான் தோடு வாங்கலான்னு பார்த்தேன், தோடே இல்லை. அடிப்பாவி. சீக்கிரம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா அவங்க சில்லறையே கொடுக்கவே இல்லை. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கடை பேரு திருப்பரங்குன்றம் பக்கத்துல கோயில் கேட்டாப்புல இந்த கடை இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். வலையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. சரி, ஊருக்கு கிளம்பலாமா? எவ்வளவு நேரம் நம்ம திரும்ப கலையாச்சு. காத்து நல்லா வருதுமா. மழை வேற பெய்யற மாதிரியே இருக்குல்ல. ஆமா, போக மழை பெய்யும் அடைக்கிற கிட்டத்தட்ட போகும்போது. ஆனா அம்மாச்சி ஊருக்கு போறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. கோவிலுக்கு வந்துட்டோம். இது காலையில எந்திரிச்சு கோவிலுக்கு வந்துட்டோம். ஆமா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து குளிச்சுட்டு நைட்டு போனோம். பால்கடெல்லாம் எடுக்கணும். சீக்கிரமாவே எந்திரிச்சு கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. ஆமா, அக்காலாம் இன்னும் வரல. பால்கோடு எடுத்து முடிச்சதான் வருவாங்க நினைக்கிறேன். ஆமா,
ஆமா, நம்ம எல்லாரும் ரெடி ஆகிட்டு தான் போயிட்டோம். தாத்தா பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அது பக்கத்து இப்போ ஆட்டால ஏறிட்டாங்க. அம்மா சாரியில எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? உன் ட்ரெஸ் அதை விட சூப்பரா இருக்குல்ல. நீ சாமியாடு 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 சாமியாடு. ரன்னிதா வந்து கொட்டடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சாமி ஆடுற மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியா. டப்பு டப்பு டப்புன்னு கொட்டடிச்சிட்டு இருக்காங்க. காதே கிழிஞ்சு போயிரு போல. செண்டை மேளம், கேரளா செண்டை மேளம் வச்சு கொட்டடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இனிமேதான் இங்க இருந்து பால் குடத்துக்கு கிளம்பணும். ஆமா ஆமா, கியூட்டா இருக்குல்ல, பார்க்கவே அழகா இருக்கு. இனிமேதான் வந்து இங்க இருந்து சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு அப்படியே கிளம்புவாங்க. ஊருக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் இன்னும் கூட்டம் அதிகமா வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறம் இங்க இருந்து நடந்தே பிள்ளையார் கோயில் போய் அங்க இருந்து நடந்து பால்கோவை எடுத்துட்டு திரும்ப இந்த கோயிலுக்கு வருவாங்க. பால்குடை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்க அம்மா வந்து வேல் போட்டு தீச்சட்டி எடுத்தாங்க. பாப்பா வந்து பால்குடம் எடுத்தா. இருந்து நடந்தே வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே வந்து நம்ம அந்த மாரியத்த கோயிலுக்கு போகணும். எங்க அம்மா கூட வந்து நான் போயிட்டேன். பாப்பா கூட வந்து மாமியா வந்தாங்க. என் வீட்டுக்காரு பின்னாடியே வந்தாரு. எங்க அப்பாவும் தன்விதாவை கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. இந்த வர பாருங்க, லாஸ்ட் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு நயோனிகா, அது வந்து எங்க அத்தை. பால்கடை எடுத்துட்டு அப்படியே நேர கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அபிஷேக பால்லாம் வாங்கி குடிச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டோம். லாஸ்டா தான் எங்க அக்கா வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, பாய்.